டெய்லி 30 மினிட்ஸ் ட்ரேட் பண்ணுவோம். 10 மணிக்குள்ள உங்களோட ட்ரேடிங்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுவும் ஆட்டோ ட்ரேடிங் தான். ஸோ நீங்கள் எதுவும் ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. மேனுவலாக போயிட்டு லைவ் மார்க்கெட்டில் எதுவும் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்காது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு 9 o'clock நீங்கள் வந்து எதில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா, என்ன ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, ப்ராஃபிட் அமௌண்ட் என்ன, ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் என்ன, ஸோ இந்த மாதிரி பேசிக்கான இன்புட்டை மட்டும் டெய்லி காலையில் 9 o'clock நீங்கள் கொடுப்பீங்க. ஒரு 8:45 கூட கொடுத்து வச்சிடலாம். ஸோ நமக்கு இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆல்கோ ட்ரேட் வந்து ஒன்ஸ் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ட்ரி எடுத்து நம்ம செட் பண்ணியிருக்க டார்கெட் ஆர் ஸ்டாப் லாஸ் ரீச் ஆகிறப்ப எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஓப்பன் ஆகிறதுலேருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும் எப்படி நான் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு ஃபுல்லாகவே ஷோ பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரிலேட்டட் பிளான் டீட்டெயில் இல்லாட்டி டவுட் என்கொயரி இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை தரேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் ஆகிறதுக்கு 10 செகண்ட் ஆகும். வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டெலீட்டில் ஆல் கொடுத்துட்றோம். டேட்டா ஃபீல்டையும் டெலீட் பண்ணுறோம். ஓப்பன் அமி ப்ரோக்கர். இப்போ நம்ம சிம்பிள் சர்ச்சில் பேங்க் நிஃப்டி 30 SEP எக்ஸ்சேஞ்ச் NFO சர்ச் ஆட். ஸோ லைவ் ஃபீட் ஸ்டார்ட். நெக்ஸ்ட்டு பேக்ஃபில் 30 days. இப்போ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக 55,875ல ட்ரேட் ஆயிருக்கு. 25C 55,900 சர்ச் ஆட். சி எரேஸ் பண்ணிவிட்டு பீன் மாற்றிக்கலாம். சர்ச் ஆட். சீனா கால் ஆப்ஷன், பீனா புட் ஆப்ஷன். ஆட் போர்ட்ஃபோலியோக்குள்ளே ஆட் கொடுத்துக்கிறோம். பேக்ஃபில் 30 days. இப்போ ஒரு நியூ சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண அந்த கால் ஆப்ஷன் சார்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். அதை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரைட் கிளிக் காப்பி. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பேராமீட்டர் செட் பண்ணுறோம். ஸோ பேராமீட்டரில் நம்ம இங்கே மேலே இருக்கிறத எரேஸ் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுவோம். கீழே அதே மாதிரி காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே சி மட்டும் பின்னு சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம பண்ணுறது ஃபுல்லாகவே ஆப்ஷன் பையிங் மட்டும்தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் எத்தனை லாட்டுன்னு ஆர்டர் போடணும். ஸோ 1ன்றதை கிளிக் பண்ணிட்டு 20 லாட்டுன்னு மாற்றுறோம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் 35. ஸோ அதை கீழேயும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸ்டார்ட்டுக்கு கீழே கிளிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டேஷ்போர்ட், ஃபைல், ஸ்டார்ட். இப்போ ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆகுது. ஸோ அதுக்கு லிங்க் ஆகிக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம டாரட் அமௌண்ட் செட் பண்ணணும். ஸோ இதுக்கு டாரட் அமௌண்ட் 10,000 rupees செட் பண்ணுறோம். மார்க்கெட் ஓப்பனான கொஞ்சம் நேரத்தில் என்ட்ரி எடுத்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். $10,990ல ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி தான் ஆல்கோ ட்ரேடில் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு. இது டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ட்ரேடிங் நடந்தது புட் ஆப்ஷனில் பை பண்ணி செல் பண்ணியிருக்கு. டோட்டல் ட்ரேடட் டைம் பார்த்தீங்கன்னா 1 minute ட்ரேடிங் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆல்கோவில் ஆட்டோமேட்டிக்காக நடந்திருக்கு. உங்களுக்கு ரிலேட்டட் டவுட் என்கொயரி இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட பிளான் டீட்டெயிலாம் சென்ட் பண்ணுறேன். டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், ரிப்ளை வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.